لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم وقال அனைத்தும் மேகநாயனான அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த துணையும் கிடையாது என்பதாக நான் சாட்சி கூறுகின்றேன். அந்த ஏகநாயனான அல்லாஹ் எமது வெற்றிக்காக, எமது நேர்வழிக்காக சத்திய தூதர் சர்தாரே து ஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். அந்த உண்மை தூதர் மீதும் அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலாவின் இல்லத்தில் இத்திகாஃபுடன் வீற்றிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் எவைகளை எடுத்து நடக்கும்படி ஏவினானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், எவைகளை வேண்டாம் என்று தடுத்தானோ அவைகளை முற்று முழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் நான் வஸியா செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பில்கீஸிடத்திலே ஒரு கடிதத்தை அனுப்பி வைக்கின்றார்கள். அந்த கடிதத்தை ஹுதுஹுது என்ற பறவை கொண்டு சென்றது. சகோதரர்களே, அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்ட அந்த பெண்மணி ஊதியத் மின் குல்லி ஷை, ஹுதுஹுது பறவை சொல்லுகிறதே, அந்த பெண்ணுக்கு ஆட்சி, அதிகாரம், அழகு, செல்வாக்கு, படை பலம் அத்துணையும் இருந்தது, எல்லாமே இருந்தது. அந்த கடிதம் சென்ற நேரத்தில் அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்ட பில்கீஸ் அவர் சொன்ன வார்த்தை, இன்னி உல்கிய இலைய கிதாபுன் கரீம் இன்னஹு மின் சுலைமான் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என்னிடத்திலே ஒரு சங்கையான, கண்ணியமான, பெருமதி கூடிய ஒரு கடிதம் வந்திருக்கிறது. கடிதத்தை மதிக்கிறார், கண்ணியப்படுத்துகிறார். ஏன்? அதிலே இன்னஹு மின் சுலைமான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அல்லாஹ்வுடைய நபியிடத்திலிருந்து வந்திருக்கிறது. மட்டுமல்ல, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய திருநாமம். சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு அந்த பெண்ணுடைய பேச்சிலும் அந்த வார்த்தையை மதித்ததிலும் அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான். அல்லாஹ்வுடைய பொருத்தம் அந்த பெண்ணுக்கு கிடைத்தது. அதனால் அந்த பெண்மணி பேசிய பேச்சு அல்லாஹ்வே பேசியதாக குர்ஆனிலே கூறுகின்றான். குர்ஆன் மறுமையிலும் வாழும் மனிதருடைய பேச்சை போன்று அழிந்து செல்லும் ஒன்றல்ல. கண்ணியப்படுத்தினதனால அல்லாஹ் கண்ணியப்படுத்துகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு தீனுடைய அம்சங்களிலே அது அல்லாஹ்வுடைய விடயமாக இருக்கலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடயமாக இருக்கலாம், அவர்கள் சொன்னவைகளாக இருக்கலாம். முதலாவது அவர்கள் அதை மதிக்க வேண்டும், உள்ளத்தால கண்ணியப்படுத்த வேண்டும். கண்ணியப்படுத்தல் அல்லாஹ் கலட்டி எடுத்துடுவான். ரமலான் மாதம் முதலாவது கண்ணியப்படுத்தினோம் என்று சொன்னால் அதிலே அமல் செய்வது கூட லேசாகும். மாதத்துடைய கண்ணியம் இருக்கணும். மாதத்துடைய கண்ணியத்தை 100 வருடங்களுக்கு முன்னால் இருந்தே இந்த சமூகம் இந்த நாட்டிலே பாதுகாத்திருக்கிறது. அதனால் தான் பாடசாலை விடுமுறை தரப்பட்டது ரமலான்ல. அரபு நாடுகள்ல கூட இல்லை என்று சொல்லி பேசுகிறோம். ஆனால் அந்த கண்ணியத்தை சகோதரர்களே, அந்த மகத்துவத்தை இன்றைக்கு நாங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? ரமலான் மாதத்துடைய மகத்துவம் அது அந்நியர்களுடைய மாற்று மத சகோதரர்களுடைய உள்ளத்திலும் வாழ வைத்தார்கள் எமது முஸ்லிம்கள் ஒரு காலம். நாங்கள் தான் இதை பாதுகாப்போம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், டியூஷன் கிளாஸ் எல்லாம் வைக்கிறோம். கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் லீவ். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அடுத்த வருடமோ கொஞ்ச காலம் சென்றோ நீங்களும் மற்ற பிள்ளைகளை போல ஆயிரக்கணக்கான பாடசாலைகள் நடந்து கொண்டிருக்க முஸ்லிம் பாடசாலைகளுக்கு விடுமுறை. அமலுக்குரிய மாதம், சங்கையான மாதம். அத்தாக்கும் ஷஹ்ருன் அதீமுன். அல்லாஹ் தந்த கண்ணியமான மாதத்தை அமலோட கணிக்கணும்.
அந்த மாதத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல ஆமீன் சொல்லி எடுத்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவுக்கு பின்னால கிடைத்த மாதம். புண்ணியமான ஒரு நோக்கத்தில் தரப்பட்ட மகத்துவமான ஒன்றை சுமந்து வருகிறது. அன்புக்குரியவர்களே, மதிச்சா மதிக்கப்படுவோம், கணக்கெடுக்கல் வேண்டாம், அல்லாஹ் கலட்டி எடுப்பான். ஜம்சம் கிணறு கொஞ்ச நாள் இல்லாம போயிருச்சு, எங்கன்னு இல்லை. ஜம்சம் கிணறு பாக்கியமான கிணறு. ஜாஹிலியத்து மக்கள் அதை கணக்கெடுக்கல்ல, அல்லாஹ் கலட்டி எடுத்தான். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கடிதம் போனது, கிஸ்ராவுக்கு சென்றது. கிஸ்ரா மன்னர் அந்த கடிதத்தை எடுத்து பார்த்ததன் பின்னால் கோபப்படுகின்றார். இன்னஹு மின் முஹம்மத் ரசூலில்லாஹ் இலா கிஸ்ரா. அவ்வளவு பெரிய வல்லரசாக இருந்தவர் கொதித்தெழும்புகின்றான். என்னுடைய பெயரை முற்படுத்தாமல் அந்த முஹம்மதுடைய பெயரை முற்படுத்தப்பட்டிருக்கிறதா இந்த கடிதத்திலே? உலகத்தில் ஆகப்பெரிய அழிவுக்கும் கேவலத்துக்கும் கைசேதத்துக்கும் அடிப்படையான ஒன்று, அல்லாஹ்வை மதிக்க வேண்டிய இடத்துல, ரசூலை மதிக்க வேண்டிய இடத்துல, ரமலானை மதிக்க வேண்டிய இடத்துல, கண்ணியமானவர்களே, நாங்க மதிப்பு தேடினா எங்கட சொந்த புத்தியை போட்டு ஷைத்தான மாதிரி மதிப்பு தேட போனா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையானவர்களே, எங்கட அறிவிருக்கலாம், பட்டதாரிகளாயிருக்கலாம், படித்து கொடுத்து கொண்டிருக்கலாம், சட்டம் பேசுபவர்களாக இருக்கலாம், அரசியல்வாதிகளாக இருக்கலாம். அல்லாஹ்வின் சட்டத்துக்கு முன்னால் தலை குனிக்கவில்லை என்றால், அல்லாஹ்வின் திருநாமங்களுக்கு முன்னால் அதை மதிக்கும் பண்பு இல்லை என்றால், அன்பு ரசூலுடைய வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்திலே வாழவில்லை என்றால், அதன் மதிப்பும் மரியாதையும் எங்களுடைய உள்ளத்தில் இல்லை என்றா அல்லாஹ் பாதுகாக்கணும். சகோதரர்களே, சமூகம் நின்று பிடிக்கிறது கஷ்டமா? நின்று பிடிக்கிறது கஷ்டமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயர் எழுதப்பட்ட அந்த சின்னம், அந்த ஒரு கற்பதிவும், முகமது அலி என்ற குத்துச்சண்டை வீரர், அவருடைய பெயரை பதிய வேண்டும் உலக சாதனையாளர்கள் பதிவிலே, அது கீழே தான் பதியப்படுகிறது. அவர் மறுத்தார், இல்லை, முஹம்மதுடைய பெயரை அப்படி பதிய முடியாது. முஹம்மதுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகமே ஏற்றுக்கொண்டதை, எல்லோருடைய எல்லா சாதனையாளர்களுடைய பெயர்களும் நிலத்திலே இருக்க, விதிபட்டுக் கொண்டிருக்க, முஹம்மதுடைய பெயரை அல்லாஹ் இன்றும் உயர்த்தி வைத்தான். அதற்காக வேண்டி குரல் கொடுத்தவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கட்டும். மதிக்க தெரிஞ்சுக்கணும். முதலாவது மாதம் மிச்சம் கண்ணியமான அந்த கடிதத்தை கிழிச்சொன்னே, இஸ்லாத்தை மதிச்சா, இஸ்லாத்தை வளர்க்கிற யோசனை இருந்தா அல்லாஹ்வுடைய ரஹ்மத், நபியுடைய துஆ இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ லேசி இல்லை. உம்மு ஹாலிதா சின்னோரு பிள்ளை, கனிமத்தில் கிடைத்த பொருட்கள் எல்லாம் பங்குட்டு கொடுக்கப்பட்டு விட்டது. சிறோரு ஆடை துண்டு இருக்கிறது, அதை கொண்டு வந்து சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இது யாருக்கும் கொடுக்க முடியாது, இதை துடைப்பதற்கு வைத்துக் கொள்வோம், சுத்தம் செய்வதற்கு வைத்துக் கொள்வோம். அந்த நேரத்திலே சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்க அந்த உம்மு ஹாலிதா, அந்த சின்னன் சிறுசி எங்கே? அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் சென்றிருந்தான், இஸ்லாத்தை பாதுகாக்கிறது, இஸ்லாத்தை கண்ணியப்படுத்தி. அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மார்க்கத்தை மதித்து உள்ளத்திலே சுமந்து நாட்டை விட்டு பிரிந்து அந்த சின்ன பிள்ளையுடைய குடும்பம் சென்றிருந்தது. அங்கேதான் அந்த பிள்ளை வந்தது. அந்த பிள்ளை முன்னுக்கு எடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியுடைய துஆவோட வாழ பார்ப்போம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவோட வாழ பார்ப்போம், கழிக்க பார்ப்போம், ரமதானை கழிக்க பார்ப்போம். கண்ணியமானவர்களே, அந்த உம்மு ஹாலிதா அந்த குழந்தையை முன்னால் எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை அப்படி அணிவித்தார்கள். அதான் சனா, சனான்னு சொன்னாங்க. சனா என்றால் அரபி பாசையே இல்லை. அபிசீனியாவிலே அந்த பாசையிலே அர்த்தம் சொல்லுகிறது, அழகாக இருக்கிறது. உங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசிக்கின்றார்கள். உம்மத்துடைய ஒரு சின்ன ஒரு புரிதல் மட்டுமல்ல, சொன்னாங்க, இந்த ஆடை அதை உங்களுடைய உடலுக்கே சொந்தமாகட்டும், மட்டுமல்ல அது பழையதாகாமல் புதிதாகவே இருக்கட்டும் என்று ஒரு வார்த்தை சொன்னாங்க. இது தொழுகைக்கு சொன்ன வார்த்தை அல்ல, ஹஜ்ஜிக்கு சொன்ன வார்த்தை அல்ல, நோன்புக்கு சொன்ன வார்த்தை அல்ல. ரசூலின் மரியாதையை உணருங்கள். ஜும்மாவை மதிக்க சொன்னதும், ஜும்மா நாள்ல போனை வச்சிட்டு ஒரு பொடிக்கல் கூட கையில தொடாம குத்பாவை கேட்க சொன்னதும் ஜம்மியத்துல் உலமா அல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மதியுங்க பள்ளிக்குள்ள வந்து ஜும்மா கேட்க. ஜும்மாட பாக்கியமும் இல்லாம போகும். சில நாடுகள்ல சனிக்கிழமை ஜும்மா தொழுகிறோம்.
பரம்பரை செஞ்ச அநியாயம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். ஜும்மாக்கு வந்த பேச்சு சிலவங்க ஜும்மால முன்னுக்கு எடுக்கவே இல்லை, சுகரோட ஒட்டினது போல. நோயாளியில வேற விஷயம், எல்லாத்தையும் முன்னுக்கு போற, பள்ளிக்கு வந்தாலும் மட்டும் ஏன் பின்னிருக்கு? அல்லாஹ் கேட்கிறான், மாலக்கும் லா தர்ஜூன லில்லாஹி வகாரா. என்ன உங்களோட கம்பீரம் எங்க? உங்களோட ஜிம் எங்க? உங்களோட ஸ்போர்ட்ஸ் எங்க? உங்களோட ஹெல்தி எங்க? ஜும்மாக்கு மட்டும் தூண்ல சாஞ்சி கொண்டு முகத்தை பார்க்காம கிபிலாட திசையில இல்லாம, கிபிலாட திசையில முன்னோக்காமல் ஜும்மா கேட்பது கூடாது என்று சொல்லுகின்றார்கள் உலமாக்கள். வருத்தப்பட்டு சொல்லல சகோதரர்களே, ஷரியத்தை முடிக்கக்கூடிய வழி வரலன்னா வேற எதுக்கு வழி கொண்டாங்க? எதுக்கு நாங்க அழுவணும்? எதுக்கு நாங்க வேதனைப்படணும்? வயோதிபர்கள் முன்சப்புகள் தொங்கி தொங்கி கஷ்டத்தோட, வாலிபர்கள் சாஞ்சி கொண்டே, ரிசப்ஷன் தெரியா, வெல்கம் தெரியா, இஸ்திக்பால் தெரியா, பள்ளிக்குள்ள ஒரு புள்ளேட்ட ஒழுக்கம் இல்லையா, மதிப்பு இல்லையா? சத்தியமா சொல்றேன், ஸ்கூல்ல நீக்காது, ஊர்ல நீக்காது, கல்யாணம் முடிச்சு கொடுத்தாலும் நீக்காது. அல்லாஹ்வுடைய மாளிகையை கொண்டு தெரியாச்சு. கியாமத் நாளின் அடையாளம் தான் அல்லாஹ்வுடைய மாளிகையை மதிப்பு இல்லாம போறேன். ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காத ஒரே கூட்டம் முனாஃபிக்குகள். சிலவங்க குத்துபா ஓதினா தலைக்கீழ போகும். சகோதரர்களே, டிவி வந்தா மேல தலை போகும், போன் என்றா 24 மணி நேரம் கழுத்து நோகும், குர்ஆன் என்றா தூக்கி பார்க்க நேரம் இல்லை. அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு முன்னால காது கொடுக்காமல் தலையை திருப்பி மறுபக்கம் திரும்புவோமே. ஆனால் அல்லாஹ் சொல்றான் முனாஃபிக்குகளுடைய வேலை. இன்னும் ஒரு உதாரணம் சொல்றான், நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி அதை சொல்றேன், குர்ஆனில் இருந்து சொல்றேன். உங்களோட கழுத்து, உங்களோட காது கல்புக்கு இருக்கிறா, கல்புக்கு வார்த்தையை கொண்டு போறது, அதை கண்ணியமா காதுக்கு எடுத்தா தான் அல்லாஹ் கல்புக்கு கொடுப்பான். அபூ ஜஹலும் காது கெடுக்க ரெடியாக இல்லை. வமாலகும் அனித்தத்கிரத்தி மோரை கண்ணியப்படுத்த பழகும். முதலாவது எல்லாம் சும்மாவே வரும். வமாலகும் அனித்தத்கிரத்தி மோரவை கஅன்னஹும் ஹுமுருன் முஸ்தன்ஃபிரா. இது எங்கட பேச்சா கேட்கவானம், படைச்ச ரப்புடைய பேச்சு. அல்லாஹ் சொல்றான், இதை ஏன் அவர்கள் புறக்கணிக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய பேச்சை கண்ணியமாக ஜின்கள் கேட்கிறது. ஆலு சமின்னா சமின்னா குர்ஆனன் அஜபா. ஆச்சரியமான வார்த்தைகள் மலக்குமார்கள் கேட்கிறாங்க. மனிதனே, உன்னை புனிதனாக்க வந்த குர்ஆனுக்கு என்ன மதிப்பு இருக்கிறது? எவனோ அடிச்ச மியூசிக்க காதுக்குள்ள வச்சு கேட்கிறதுக்கு ஐ போட்டா, யா போட்டா? சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க பாப்போம், நாங்க எப்படி இருக்கிறோம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களோட சயின்ஸாக இருக்கலாம், நான் இது சேலஞ்சா பேசல, வருத்தத்திலே சொல்கிறோம். உங்களோட சிந்தனைகளாக இருக்கலாம், உங்களோட திட்டங்களாக இருக்கலாம், உங்களோட ஆய்வுகளாக இருக்கலாம், ஆராய்ச்சிகளாக இருக்கலாம். குர்ஆனுடைய அறிவை விட மிகைக்கும் என்பதாக நினைத்தால் அல்லாஹ்வுடைய லானத் வரும். முஸ்தபா கமல் குர்ஆன் படி நாட்டை செய்வோமே, குர்ஆன் படி ரமதானை செய்வோமே, குர்ஆன் படி ஹுத்பாவை செய்வோமே என்று சொன்னோமே. குர்ஆனா அத்தி மரத்தையும் ஜெய்தூன் மரத்தையும் சத்தியம் செஞ்சு பேசுறதுக்கும் இந்த நவீன யுகத்துக்கும் என்ன சம்பந்தம்? குர்ஆனை மிதிச்சது. குர்ஆன் கண்ணியம், ரமதான் கண்ணியம். முதலாவது எடுப்போமே, எடுத்துட்டு நாங்க பார்ப்போமே, எங்கட பிள்ளைகள் எங்களை மதிக்குதா இல்லையாண்டு, எங்கட சோதனைகள் நீங்குதா இல்லையாண்டு. இதில் என்ன மறந்தீங்க? இதில் என்ன வாழ்க்கைக்கு? சிலவங்க அப்படித்தான் யோசிக்கிற, மதரசாவே ஹுத்பாவையும் மஸ்ஜிதையும் யோசிக்கிறவங்க யோசிச்சுக்கோங்க. காது துறப்படக்கூட, கல்பு துறப்படக்கூட விளங்கும் என்னத்தென்று சொல்லி உங்களோட பேச்சிக்கலாம், உங்களோட டேலண்டிக்கலாம், உங்களோட மொழிக்கலாம். குர்ஆனோட முட்டாதீங்க, இந்த வஹீயுடைய அறிவோட முட்டாதீர்கள். கலாமுல்லா கலீமுல்லா, கலீமுல்லா ஃபிரௌன்ட்ட போனாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், விரட்டின. அல்லாஹ் 6 அடி மண் கொடுக்காம டெட் பொடியை வச்சுக்கிறான். கிண்டர்கார்டன் பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துறது போல அல்லாஹ் வச்சுக்கிறான். பாரு, நீ மதிக்கலாண்ட உனக்கு இதுதான். அபூ லஹப் உடம்ப புதைக்கிறதுக்கு ஆள் வரல, சொந்த மகனும் வரல. ரசூலுல்லாஹ் மிதிச்சவங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோண்டினவங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வார்த்தைகளை கேவலப்படுத்தினவங்க. கடைசிக்கு மகன்மாரை கைத்த கட்டி இழுத்து கொண்டு போய்த்துத்தான் ஊர் நாறுதுன்னு சொல்ல மேல மலையிலிருந்து தள்ளி விட்டாங்க. சகோதரர்களே, ஷரியத்தோட அதுல கண்ணியத்தை தீல போட்டா சோதனை தான். ரமதான மதிங்கோ, ரமதான மதிங்கோ.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமான சகோதரர்களே, அத்திமரம் குர்ஆன் பழசி. உங்கள்கிட்ட என்ன இது புதுசு? நீங்க என்ன செஞ்சீங்க அப்படி புதுசா யோசிச்சு? குர்ஆன் சிந்திக்காம அல்லாஹ்வுடைய கலாம கண்ணியப்படுத்தாம வாழ்ற வாழ்க்கை காணல் நீர் போன்று ஒன்றும் சாதிக்கலாம். தண்ணி முன்னிக்கு தெளிப்படுற மாதிரி தான் நீக்கும். அல்லாஹ்வே சொல்றான் குர்ஆன் உதாரணம், கஸராபின் பிகைஅத்தி யஹ்ஸபுஹு ظمآனு மா. இந்த குத்பால தலைப்பை வெச்சுக்கோங்க, ரமலானை கண்ணியப்படுத்துவோம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கண்ணியப்படுத்துவோம், தீன கண்ணியப்படுத்துவோம், நபியை கண்ணியப்படுத்துவோம். ரமலானுடைய பகல் கண்ணியமானது. ரமலான அல்லாஹ் கண்ணியப்படுத்தித்தான் சொர்க்கத்தை அலங்கரிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். எங்களுக்கு தௌபா தாரத்துக்கு தான் இவ்வளவு பெரிய ஏற்பாடு. ரமலான் எந்த பக்கம் திரும்பினாலும் தௌபா தான், மன்னிப்பு தான். அது இல்லாம மாதத்தை கழிச்சா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய லானத் கண்ணியப்படுத்தலாம். இந்த மாதம் எங்க தப்ப சகோதரர்களே? எங்க ரத்தம் சுத்தமாகுமா? எங்களுடைய உறுப்புகள் சரியாகுமா? எங்களுடைய உறவுகள் சரியாகுமா? மேன்மையானவர்களே, இந்த பழைய புத்தகத்தை வச்சு என்ன செய்யலாம்? அல்லாஹ்வுடைய கலாமுடைய வார்த்தைகளை கேவலப்படுத்தி அரபு மொழியை அந்த மண்ணிலிருந்து எடுக்கணும் திட்டம் போட்டவருக்கு அல்லாஹ் ஒரு நோயை கொடுத்தான். 2 வருஷமா பட்டு மாஞ்சாங்க வைத்தியர்கள் எல்லாம். ஒரு விதமான புழு வெளியாக விடும்படி வைரஸ் சிவப்பு நிறத்துல மருந்து இல்லாம மௌத்தா போனாங்க, இறந்து போயிட்டார். துருக்கியின் தந்தை பேர் வாங்கினவர். யூதர்கள் கைக்கூலிகள். இஸ்லாத்துடைய சட்டங்களை அதை திருமண சட்டமாக இருந்தாலும் சரி, உங்களோட புத்திக்கு படுகிறீங்களே பேச்சு கொடுத்து யாராவது பந்தம் பிடிப்பீர்களேயானால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், 7 பரம்பரைக்கு சாபமில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதத்தை கிழிச்சோன்னே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம மஸ்ஸிகு யா அல்லாஹ், உன்னுடைய ரிசாலத்துடைய கடிதத்தை கிழிக்கிறார், உன்னுடைய நுபுவத்துடைய கடிதத்தை கிழிக்கிறார், நீ கிழிச்சிடு யா அல்லாஹ்னே. சொந்த மகனை அன்று இரவு கொலை செஞ்சிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதுவர் அனுப்பினார். பாதான் யமன் கவர்னர் முகம்மது கைது செஞ்சு கொண்டு வாங்க. ஏன் கேட்டாங்க சார், ஏன் என்ன கைது செய்யறார்? உங்களை கொலை செய்ய போறாரு எங்கட ரப்பு. சொன்னாங்க, ஏண்ட ரப்பு அல்லாஹ், ஓண்ட ரப்புக்கு வெட்டி வீசி. குடும்பத்தில் இருந்த முழு ஆண்கள் ஒருத்தருக்கு நஞ்சு கொடுத்து முழு குடும்பமும் அளிக்கப்பட்டது. ஏமண்ட வரலாறு வாசிப்பாங்க. பெண்களை முதலாவது ஆட்சியில் அமர்த்தினது அந்த பரம்பரை ஆட்சியை பாதுகாக்க குடும்பத்தில் எந்த ஆண்களும் இல்லாத நிலையில் தான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, முன்னோர்கள் பெற்று தந்த உரிமைகளை ரமலானிலும் பாதுகாப்போம், கண்ணியமாக்கி தந்தான். மீலாத் விழா கொண்டாட சொல்றது சப்ஜெக்ட். மீலாத் தினத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தினம் அல்லது இறந்த தினம், அதை மகத்துவமாக கழிப்போம், நன்மையோடு கழிப்போம், செலவாத்தோடு கழிப்போம். நான் இது கொள்கை ரீதியா பேசல, உணர்வு பூர்வமா சொல்றேன். அதை வாங்கி தந்த டிபி ஜாயாவை அல்லாஹ் மதீனா முனவ்வராவின் மன்னரை கொடுத்தான். அல்லாஹ் அந்த கபரை வெளிச்சமாக ஏதோ ஒரு காரணமே மதிச்சால் மதிக்கப்படுவோம். ரமலான் கண்ணியமானது சகோதரர்களே. 2 வருடத்துக்கு பின்னால வைத்திய அறிக்கை வெளியாகிறது. இந்த கமால் அத்தாவுடைய அந்த மனிதனுடைய நோய்க்கு சிகிச்சை சுப்ஹானல்லாஹ் அத்தி மரத்திலே இருப்பதாக, ஜெய்துன் மரத்திலே இருப்பதாக. நீ எந்த மரத்தை பார்த்து, எந்த குர்ஆனை பார்த்து, எந்த தீனை பார்த்து அசிங்கம் என்று சொன்னாயோ, அல்லாஹ் சாட்டினான் புழுவை. 2 பக்கத்தை காரணமா பேசினா இன்னைக்கு படும். அப்படியான ஒரு உலகம் இது. சும்மா சொன்னா படுவது இல்லை. அல்லாஹ் மன்னிக்கணும் சகோதரர். ரமலான் மாதத்துல ஒரு பொம்புல நோம்பு பிடிக்கிறது ஹராம் என்றாலும் அல்லாவுக்கும் அவருக்கும் மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும். அது இன்சாப். கண்டி பஜார்ல வந்து கூல் ஸ்பாட்ல உட்கார்ந்து ஹிஜாபோட பட்ட பகல்ல ரமலான்ல ட்ரிங்க் குடிக்கிறான். கடுகண்ணா பள்ளத்தில் இறங்கி போற பயணத்தில் ஒருத்தர் சொல்றாரு, சகோதரர்களே, ஒரு காலம் ரமலான் கண்ணியத்தை மாற்றார்கள் கூட ஒரு சிகரெட்டை பத்த வைக்க மாட்டான்.
இன்னைக்கு வீட்டில் இருந்து போக போகுது. யார் தந்த மாதம்? குர்ஆன் இறங்கின மாதம். பட்ட பகல் ரமலான் கண்ணியப்படுத்துறோமா? இது இருண்டு சாப்பிடுறான். அடி பிரியாணி சாப்பிட்டா கூட பரவாயில்லை. ஒரு இருங்கிட பெருமதி அவன் ஒரு நோன்பு ரமலான் மாதம். அல்லாஹ் விடுவானா? அல்லாஹ் விடுவானா? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தீனை மதிச்சு பார்ப்போம், அந்த முறைப்படி வாழ்ந்து பார்ப்போம். எவ்வளவு சங்கையான ரமலான்ல நோன்பு பிடிக்கிறதுக்கு அல்லாஹ்ட்ட கெஞ்சுவோம். இதுதான் அன்றைய இமாம்களும் தாபிஈன்களும் ஸலஃபு ஸாலிஹீன்களும் சுப்ஹானல்லாஹ் ரமலானுக்கு 6 மாதத்துக்கு முன்னாலே யா அல்லாஹ் ரமலானுக்கு யா அல்லாஹ் ரமலானை கெஞ்சி எடுப்பாங்க. ரமலான் முடிந்ததுக்கு பின்னால் ரமலானில் செய்த அமல்களை யா அல்லாஹ் கபூல் செய் என்பதாக 6 மாதம் அழுவாங்க. 6 மாதம் அழுவாங்க. லேசான ஒரு மாதமா? மண்ணுக்குள் நீக்கிறவங்கள்ட்ட தான் சிறப்பை கேட்டு பார்க்கணும். சிறப்பை கேட்டு பார்க்கணும். குர்ஆனுடைய மாதம். சொந்த குர்ஆன் யார் தீகுதோ இல்லையோ அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒரு குர்ஆனை வாங்கி. மொபைல் போன் விலை என்ன? குர்ஆன் விலை 450 ரூபாய். அன்றைய பெண்மணிகள் கையால குர்ஆன் எழுதி எடுப்பாங்க. குர்ஆனை மதிச்சாங்க, எழுத்தையும் மதிச்சாங்க, காபத்துல்லாவுடைய போட்டோவையும் மதிச்சாங்க. சுப்ஹானல்லாஹ். பெட்ரோல் வந்தோடனே காபத்துல்லாட மதிப்பு இல்லாம போகுது. மோசம் ரியால் நடக்குது. நல்லாத்துசாட சிலை காபத்துல்லா டிஸ்பிளேக்கு முன்னால வைக்கப்பட்டிருக்குது. அல்லாஹ் அக்பர். இவ்வளவு திமிரு. காபத்துல்லாவுக்கு பாவம் செஞ்ச 2 பேர் அல்லாஹ் கல்லா மாத்தினான், சிலையா மாத்தினான், சிலையா மாத்தினான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, இதைத்தான் சொன்னாங்க உலமாக்கள். காபத்துல்லா போட்டோ போட்ட முசல்லால தொழாதீங்க. 2 வருஷம் வீட்டுல முசல்லாவை பாவிச்சுட்டு அப்படியே கொண்டு போயிட்டு சேர்ப்பாங்க. இங்க பாப்பிஸ் போடுவாங்க, கால் துடைக்கிறதுக்கு போட்டிக்கிறாங்க. காபத்துல்லாட கண்ணியத்தை இப்படித்தான் கட்டம் கட்டமா வெடியெடுத்தாங்க. கீட்டைட்ல, டிஸ்பிளேல, டாய்லெட்டுக்குள்ளே வந்து 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 ஜாஹிலியா காலத்தில் நடந்த நடனத்தில் வைக்கப்பட்டிருந்த அதே சிலைகள் வைக்கப்பட்டு நடனம் ஆடப்படுகிறது. அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா? காபத்துல்லா கால் நீட்டவான கிதாபுல் இல்லை, கல்பு சொல்லணுமா? அல்லாஹ்வுடைய வீடு. காபத்துல்லா முன்னோக்கி எச்சி துப்பவான ஹதீஸ்ல வருகிறது. கியாமத்தில் அந்த எச்சில் முகத்தில் இருக்கும். மையத்து இறந்தாலும் இருந்தாலும் அடக்கிற திசை அல்லாஹ்வுடைய திசை. அல்லாஹ் தெரிவு செஞ்ச இடம், உலகத்தை படைக்கிறதுக்கு ஆரம்பிச்ச இடம். எல்லாம் சும்மா என்னமோ ரொபோ மாதிரி ஒரு வழியும் இல்லாம மரக்கட்ட போல இஸ்லாத்தை பார்க்கவா? ஏலா சகோதரர்கள், அருமையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமான சகோதரர்கள், குர்ஆன் எப்படி மதிச்சாங்க? குர்ஆனை தங்கத்தில் எழுதினாங்க. தங்கத்தில் அணிய வேண்டிய தங்கத்தை உருக்கி பெண்கள் குர்ஆன் எழுதினாங்க. அல்லாஹ்வுடைய சொல்ல கண்ணியப்படுத்தி, ரப்புடைய சொல்ல கண்ணியப்படுத்தி, குர்ஆன்ல வர முழு எழுத்துக்களையும் அல்லாஹ் என்று சொல்ல தங்கத்தில் எழுதி வச்சுக்கிறான். மதீனால இது மியூசியம் போய் பார்க்கலாம். குர்ஆனை வைக்கிற ரெக் பள்ளியில தேவல் குர்ஆன் வைக்காதீங்க. குர்ஆன் வைக்காதீங்க. கண்ட மாதிரி அடுக்கி போட்டு தொடுறதுக்கு மாறி இல்லை, பார்க்கறதுக்கு மாறி இல்லை. டவுன்கள்ல பார்த்தா புகை குர்ஆனுக்குள்ள. ஒப்பினைக்கு என்ன மதிப்பு? டெத் சர்டிஃபிகேட்டுக்கு என்ன மதிப்பு? பெர்த் சர்டிஃபிகேட்டுக்கு என்ன மதிப்பு? சுப்ஹானல்லாஹ். குர்ஆனுக்கு என்ன மதிப்பு? குர்ஆன் ஒரு காலம் புடவையால கவர் பண்ணி பெட்டிக்குள்ள வச்சு அந்த பெட்டியையும் புடவையால சுத்தின ஒரு காலம் இருந்துச்சா இல்லையா? கண்ணியம் இல்லாம புகழ் நடுங்கிச்சு உலகம். ஒன்றும் செய்யல. அல்லாஹ்வுடைய கலாம கண்ணியப்படுத்தி மதிச்சது, உயர்த்தினது. இன்றைக்கு குர்ஆனை தொட்டது பாக்கியமே இல்லை, அதை தொடர்ந்து யோசனையே இல்லை. குர்ஆனை வைக்கிற ரெக் 6 ரெக்க தயாரிச்சு 6 ஒட்டகங்கள்ல மிக பெருமதியான பலகையால தயாரிச்சு ஒரு பெண்மணி இந்தியாவில் இருந்து மதீனா முனவராவுக்கு அனுப்பி வச்சுக்கிறார். 200 வருடங்களுக்கு முன்னால இந்த ரெக்கள் இன்றும் வைக்கப்பட்டிருக்கு. குர்ஆனை வைக்கிற இடத்துக்கு இவ்வளவு மதிப்பு. தாதீம், அதான் வமையு அப்தின் ஷாயிரல்லாஹ். அல்லாஹ்வுடைய தீன்ல கண்ணியம் முதலாவது இருக்கணும், அமல் 2வது வரும். தராவி தொழுதுபடும், தொழ வேண்டிய மாதம். இதை வேறொன்றத்தில் வச்சு தஸீன் செய்யலாம். காப்பட்ட மாத்தி
ரமதான் மாதத்துல வெளியில கொஞ்சம் லைட்டை போட்டு, சகோதரர்களே, ஏமாறவானம் ஏமாத்தவானம். அமல் தான் அழகு, அமல் தான் அழகு. தராவீஹ் தொழுகை தான் அழகு, தஸ்பீஹ் தொழுகை அழகு, அல் குர்ஆன் திலாவத் அழகு. ரமலானிலே பாவத்துடைய வாசல்கள் திறக்க இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் கண்ணியமா எங்களை கூப்பிட்டு எடுக்கிறானே. இந்த ரமலான் என்னுடைய வாழ்க்கையில் கடைசி ரமலானாக இருந்தார். இந்த ரமலான் தலைவாயிலே இருக்கிறேன், நுழைய கிடைக்குமா? சுவர்க்கம் கட்டின ஷத்தாத் சொர்க்கத்துடைய வாசலுக்குள் ஒரு கால், சொர்க்கத்துடைய வாசலுக்குள் ஒரு கால், இன்னொரு கால் வெளியே. மலக்குல் மௌத் அல்லாஹ் அனுப்பினான். சகோதரர்களே, ரமலான கண்ணியப்படுத்துறேன், அமல் இல்லாத கண்ணியம் இல்லை. பாப்பாவை மதிக்கிறேன், பாப்பாவை வந்தா எழுப்பி நிற்கிற எல்லாம் நடக்குது. பாப்பட சொல்லுக்கு மதிப்பு இல்லைட மதிப்பு இல்லை, அது கண்ணியப்படுத்துறது இல்லை. ஸ்கூலை மதிக்கிறேன், நேர காலத்துல போயிட்டு படிக்காம வந்தா ஸ்கூலை கண்ணியப்படுத்தல. அமலோட கண்ணியப்படுத்துவோம். சகோதரர்களை, வாய்ப்பு எவ்வளவு சுருக்கம் என்பது யாருக்கும் தெரியாது. ஒரு கால வச்சவரே அடுத்த கால் அல்லாஹ் அனுப்பினான். மலக்குல் மௌத், எடுங்க ரூஹ. அல்லாஹ் இவ்வளவு அழகான இவ்வளவு பெரிய மாளிகையை கட்டினான், உள்ளுக்கு விட்டுதே நாயனே என்று மலக்குல் மௌத்தை சொன்னான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? கப்பலிலே கப்பல் மூழ்க ஒரு பலகையில் தப்பி வந்த ஒரு பிரசவ தாய் ஒரு குழந்தையை பிரசவித்தது. தாயும் அந்த பிள்ளையும் ஒரு பலகையில் உயிர் போராட்டத்தோடு தப்பி வந்து கொண்டிருந்த நேரத்திலே நான் சொன்னேன், தாயின் ரூஹ எடுக்க சொல்லி. அப்பொழுது நீங்கள் பின்வாங்கினீர்கள். மலக்குல் மௌத்துக்கு அல்லாஹ் சொல்லிட்டான், நீங்க பயன் பிள்ளையாலாம் நான் சொன்ன எடுங்கோன்னு சொல்லி நீங்க எடுத்தீங்க ரூஹ. அந்த எடுக்கப்பட்ட தாயுடைய பிள்ளை தான் ஷத்தாத். இந்த சொர்க்கம் கட்டிக்கிறானா? இப்ப ரூஹ எடுங்கோன்னு அல்லாஹ் சொன்னான். என்ன ஸ்கீமுக்குள்ள வாழ்றோம், என்ன ப்ரொஜெக்டுக்குள்ள வாழ்றோம், என்ன திட்டத்துக்குள்ள வாழ்றோம். அக்குர்நேல சென்ற மாதம் ஆயிஸ் முர்சி ஹதரத் மிம்பருக்கு ஏறினவர். என்ன எங்களுக்கு என்ன பெருமை காட்டின மிம்பர் இருந்து அல்ல எங்களை மன்னிக்கணும். சகோதரர்களை, உம்மத்தாக யோசி. ரமலான் எங்களை ஒற்றுமைக்கு வந்தது, பணிவுக்கு வந்தது, சேர்ந்து வாழ வந்தது. மிம்பர் இறங்க கிடைக்கல. நல்லது செஞ்சா நல்லது மௌத்து, ஹுஸ்னுல் காத்திமா அல்லாஹ்வுடைய கையில. பார்ல மௌத்தான ஆபத்து என்று சொல்றது போல மிம்பர்ல மௌத்தானது பாக்கியம் இல்லையா? மேன்மையானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நல்ல மௌத்த கேட்காத சஹாபாக்கள் இல்ல, மௌத்த பயப்படாத சஹாபாக்கள் இல்ல. ரமலான்ல எவ்வளவு பெரிய வாய்ப்பு. கபூலான துஆவத்தாரான், நின்று தொழுதா மன்னிப்பத்தாரான், லைலத்துல் கத்ர் அடைஞ்சா மன்னிப்பத்தாரான். அல்லாஹ்ட்ட கேட்டு அடைவோம் சகோதரர்களே. இது அமலுடைய சீசன். ஏப்ரலை கவர் பண்றோம், டிசம்பரை கவர் பண்றோம், பரவாயில்லை, நல்லா வியாபாரம் செய்வோம். பரக்கத் வேணுமா? இந்த சங்கப்படுத்துவோம். கடைசி 10 உடுப்பு தேடுற மாதம் அல்ல, லைலத்துல் கத்ர தேடுற மாதம். கடைசி 10 27 தடவை ஒரு பெண்மணி ஒரு உடுப்புக்காக வேண்டி முழு பஜார்ல மலைஞ்சு த்ரீவில் சகோதரர் சொன்னார். அல்லாஹு அல்லாஹ், ஏ தாயே நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு அவரே கேட்டார். ஒரு உடுப்பு, பெருநாள் என்பது புதிய உடுப்பல்ல, புதிய உள்ளம், கழுவப்பட்ட தௌபா உடையவர்களுக்குத்தான் பெருநாள். ஆக கண்ணியமானவர்களே, குர்ஆனை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உண்மையிலே பயான் பண்ற மாதமும் இல்லை ரமலான், அமல் செய்யற மாதம். உண்மை அதுதான், நாங்க பேசினாலும் அதுதான் உண்மை. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி ஹதீஸ் கலையை எழுதுவதை நிறுத்திவிட்டு குர்ஆன் ஓதுவாங்க. குர்ஆன் மாஷா அல்லாஹ். சில மதரசாக்கள்ல பிள்ளைகள் 50 குர்ஆன் ஓதேது ஏலாம் இல்லை, ஓதுறாங்க. ஒரு சகோதரருக்கு சந்தோஷம் அஞ்சு அப்படி ஓதின 25 பிள்ளைகளை டிக்கெட் கொடுத்து உம்ராக்கு அனுப்பினார். அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவார். போன வருஷம் முந்தின வருஷம் நடந்துச்சு. அல்லாஹ் பாக்கியத்தை தந்துகிறான். சந்தர்ப்பம் எப்ப முடியும் யாருக்கும் சொல்லலாம், முடிஞ்சு போயிடும். காணல் நீர் போல கலிபோர்னியா நெருப்பு என்ன சொல்லுது, லாஸ் ஏஞ்சல்ஸ் நெருப்பு என்ன சொல்லுது, காட்லெஸ் சிட்டி. அல்லாஹு அக்பர். ஒரு சந்தர்ப்பமும் ஒரு பலம் ஒன்றும் சாம்பல் தான் அல்லாஹ் சொல்றான் இந்த உலகம். அதனால சகோதரர்களை, ரமலான கண்ணியப்படுத்தி அல்லாஹ்வுடைய தௌபாவை அடைஞ்சி ரஹ்மத் அல்லாஹ்வின் இரக்கத்தை கேட்கிறோம். நாங்கள் உம்மத்துக்கு இரக்கத்தை கொடுக்கிற மாதமாக்குவோம். பாவ மன்னிப்பு அல்லாஹ்ட்ட கேட்கிறோம்.
ரமலானுக்கு நன்மை நீங்குது, தன்மை நீங்குது. மன்னிப்பு அல்லாஹ்ட்ட கேட்கிறது போல மற்றவங்களுக்கு மன்னிப்பை கொடுப்போம். சகோதரரோட பேசாம 30 வருடம் ஹஜ்ஜில சந்திச்சு பேசுறாரு. 30 ரமலானை கண்டு என்ன பலன்? லைலத்துல் கத்ர் இதுவரை மன்னிப்பில் உறவை பாதிச்சான், அடம் பிடிச்சு கொண்டிருந்தான், தற்கொலை செஞ்சான், சாராயத்துக்கு அடிமையானா. 4 பேருக்கும் ஷாபான் மாதத்து 10-15 மன்னிப்பில்லை. யோசிப்பாரு. மன்னிப்பு அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், நரக விடுதலையை கேட்கிறோம். நாங்க விட்டு கொடுப்போம். ஒவ்வொரு நாள் இரவும் நரக விடுதலை இருக்கிறது. யா அல்லாஹ் அந்த ரமலான தருவாயாக, ரமலானுடைய பாக்கியங்களை தருவாயாக, ரமலானுடைய விடுதலையை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சு அருள் புரிவாயாக. எங்களை மன்னிச்சு யா அல்லாஹ், எங்களை கபூல் செய்ய அல்லாஹ், எங்களை உண்மையான வாழ செய்ய அல்லாஹ். நன்மையுடைய பாக்கியங்களை தாராய், நன்மையுடைய காலங்களை தருகிறாய். யா அல்லாஹ் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அடுத்த ரமலான் தெரியாது, பிடிக்க இருக்கக்கூடிய ரமலான் தெரியாது. எத்தனையோ நாட்டில் ரமலான்ல கைதிகளான முஸ்லிம்கள், பிள்ளைகள் தாய் தந்தை இல்லாம அனாதைகளாக. பலஸ்தீனை பார்த்தாவே எங்கள் உள்ள முருகிறது. அதுதான் நோன்பு பிடிக்கிறதுக்கு புள்ள சாப்பிட்டு பிடிக்கிறாங்க. அதே பிள்ளைகள் மாலையில குண்டு தாக்குதல்ல மையத்தா போயிட்டுறாங்க. அல்லாஹ் அந்த நிலைமையை எங்களுக்கு தரல. அல்லாஹ் எங்களுடைய நாட்டுடைய நோன்பு 15 மணித்தியாலம். அல்லாஹ் சில நாடுகள் 20-22 மணித்தியாலம் நோன்பு பிடிக்கிறாங்களே. நோன்புகளை விடாம பிடிக்க வைப்பாயாக. கண்ணியப்படுத்த வேண்டிய மாதத்தை கண்ணியப்படுத்துறோம். அல்லாஹ் சங்கைக்காகவே இவ்வளவு பேசுறோம். அல்லாஹ் சங்கையான ஒரு கூட்டம். அல்லாஹ் இந்த சபையில் உட்கார்ந்து ஜும்மாவை கேட்கிறாங்க. அல்லாஹ் இந்த மூமின்கள் அல்லாஹ் இவங்களோட பரக்கத்தினால, இந்த சபையுடைய பரக்கத்தினால நாட்டுக்கு ரஹ்மத் செய்வாயாக, வீட்டுக்கு ரஹ்மத் செய்வாயாக, எங்களுடைய வாழ்க்கையில பரக்கத் செய்வாயாக. நோன்பை நீ எப்படி விரும்புகிறாயோ அப்படி அடைந்து கொள்ள பாக்கியத்தை தாயா அல்லாஹ். ஷைத்தானை கட்டி போட்டு சொர்க்கத்தை திறந்து வச்சு நரகத்தை இழுத்து மூடி வா வா என்பதாக நீ அலான் செய்கிறாயா அல்லாஹ். அடைஞ்சு கொள்ள வைப்பாயாக. லைலத்துல் கத்ர் தாயா அல்லாஹ். குர்ஆனை தொடணும், அதை ஓதணும், அதுக்கு நேரம் கொடுக்கணும். யா அல்லாஹ் அதுல இன்பத்தை தாயா அல்லாஹ். குர்ஆனை ஓதி ஓதித்தான் சக்கராத்தும் அமையணும். யா அல்லாஹ் யா அல்லாஹ் நீண்ட ஆயுள தாயா அல்லாஹ். வாழ்க்கையில இன்னும் ரமலான்களை தாயா அல்லாஹ். சிலவங்க நோன்பு பிடிக்க தயாரானவங்க ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு ஆகிட்டாங்க. யா அல்லாஹ் நோன்பு பிடிக்கொண்டு ஆசையில டெஸ்டிங்க்கு போனவங்க கேன்சர் ரிசல்ட் வந்துட்டு. யா அல்லாஹ் நீதான் நோய்களை குணப்படுத்தணும், நீதான் இறக்கப்படணும், எங்களுடைய உள்ளங்களை இணைக்கணும். மஹப்பத்தை தாயா அல்லாஹ். ஒத்தொத்தர் மதிக்கிற தன்மையை தாயா அல்லாஹ். மாதத்தை மதிக்கிறோம், மஸ்ஜிதை மதிக்கிறோம், நிர்வாகத்தை மதிக்கிறோம், இமாம்களை மதிக்கிறோம், முஅத்தினை மதிக்கிறோம். நல்ல தன்மையை தாயா அல்லாஹ். ஏழைகளை கூட மதிக்கிற தன்மையை தாயா அல்லாஹ். நீங்களோட இறக்கப்பட்டீங்களை பார்த்துறியா அல்லாஹ். சில பிள்ளைகள் உம்மா பாப்பாக்கு சலாம் சொல்றாங்க இல்லையா அல்லாஹ், சிரிக்கிறாங்க இல்லையா அல்லாஹ். அந்த மதிக்கக்கூடிய தன்மை அவர் உள்ளங்கள்ல போடுவாயாக. ரமலான தாயா அல்லாஹ், முபாரக்கோட இந்த மாதத்தை தாயா அல்லாஹ், தௌபாவோட தாயா அல்லாஹ், தக்வாவோட தாயா அல்லாஹ், அமல்களோட தாயா அல்லாஹ். எங்களுடைய தோட்டம் தொழில்கள் பரக்கத் செய்வாயாக, வீடு வாசல்ல பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ரமலான்கள் எங்களுக்கு சதர சமைச்சு தந்து, எங்களுக்கு நோன்பு பிடிக்க பழக்கி, எங்களை ரமலான் தராவி தொலை வைத்து, எங்களை குர்ஆன் ஓதின பழக்கின எத்தனையோ எங்களுடைய உம்மா அப்பா கபராளிகள் ஆயிட்டாங்க. அவங்களோட கபரை சுருக்கத்தை பூஞ்சோலை ஆக்குவாயாக, அவங்களோட கபரை விசாலமாக்குவாயாக, அவங்களுக்கு மன்னிப்பை கொடுப்பாயாக. அவங்க தண்டனைகள் அனுபவித்துக் கொண்டிருந்தா இந்த ரமலான்ல எந்த 10ல முதலாவது இரவுல எந்த நரக விடுதலை நடக்கிறதோ அதிலே எங்களை தாய் தந்தைமாரை விடுதலை செஞ்சிருயா அல்லாஹ். யா அல்லாஹ் அவங்களை வாழ வைப்பாயாக, சொர்க்கத்துல எங்களோட சேர வைப்பாயாக. தாயை விட அன்புள்ளவனே, கருணை உள்ளவனே, உன்னுடைய உம்மத்தி அல்லாஹ் நாங்க 200 கோடி மக்களுக்கு மஸ்ஜித் நாட வைப்பாயாக, நோன்பு பிடிக்க வைப்பாயாக. யா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு எல்லா வளத்தையும் பலத்தையும் தாயா அல்லாஹ். உறவுகளை மதிச்சு வாழ்ந்த தன்மையை தாயா அல்லாஹ். ரமலானுடைய பாக்கியம், ரமலானுடைய பாக்கியம் தாய், ரமலான்ல மன்னிப்பு தாயா அல்லாஹ், குர்ஆன் திலாவத் தாயா அல்லாஹ். துஆக்களை கபூல் செய்வாயாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.